மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசினாரு. அதுக்கு பல மாநிலங்கள்ல பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வழக்கும் விசாரணைக்கு வரல, ட்ரையலே நடக்கல. ஏன்? எத்தனை மாநிலங்களில் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன? உச்ச நீதிமன்றம் ஏன் தலையிட்டது? உச்ச நீதிமன்றம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடைக்கால பாதுகாப்பு என்ன வழங்கியது? ஏன் எந்த நீதிமன்றத்திலும் விசாரணை நடைபெறவில்லை? ஏன் இந்த வழக்கு 2026க்கு ஒத்தி வைக்கப்பட்டது? சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்காலத்தில் இது எந்தவித விளைவை ஏற்படுத்தும்? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டிசம்பர் 14, 2025 திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு குறிப்பா உதயநிதி ஸ்டாலினை புகழ்றதுக்காகவே ஏற்படுத்தின மாநாடு மாதிரி இருந்தது. ஏன்னா வயசு பார்க்காம எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் இளைய பெரியார் அப்படின்னு பாராட்டிட்டாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, நமது எம்பி திரு ராஜா அவர்கள் பேசின பேச்சு தான் இங்க ஹைலைட். அவரு தம்பி தலைமையேற்கவா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள், அதுல குறிப்பா சனாதனத்தை பத்தி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இல்லையா, அதை பத்தி அவர் சொன்ன கருத்து தான் இங்க முக்கியம். அவர் என்ன சொன்னார்னா, சனாதனத்தை பத்தி நீங்க சில கருத்துக்கள் சொன்னீங்க, அதுக்காக இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலிருந்து பல வழக்குகள் வந்தது. அந்த வழக்கை ஒரு நெஞ்சனாக நீங்க எதிர்த்து போராடினீங்க. அதை பார்த்து பயப்படல, தயங்கல, என்ன பண்ணணும்னு நீங்க கவலையே படல. தீர நெஞ்சோடு வீர நெஞ்சோடு நீங்க எதிர்த்து நின்னீங்க, மண்டி இடல. உங்க கொள்கையில இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதுக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். ஹாட்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்ற வரைக்கும் எனக்கு கூட ஞாபகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இல்ல 2023ல சனாதனத்தை பத்தி இவர் பேசினதுக்காக இந்தியா முழுவதும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லைங்க, மீடியாக்கள் எல்லாருக்கும் அப்பதான் ஞாபகம் வந்திருக்கும், எதிர்கட்சிகளுக்கும் ஞாபகம் வந்திருக்கும், ஏன் நீதிமன்றத்தை கூட இது ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜா அவர்கள். ராஜா மட்டும் இந்த மாநாட்டில் அதை பத்தி பேசாம இருந்திருந்தாருன்னா யாருமே இதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இந்த ஞாபகம் மறதி அதிகமாச்சுங்க. போன வாரம் நடந்ததே இந்த வாரம் நம்ம மறந்துருக்கோம் இல்லையா? நம்ம மீடியாவை சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைகோர்ட்ல ஏதாவது ஹியரிங் நடந்தா ஜஸ்ட் ஒரு மெசேஜை போட்டு ஒதுங்கிடுவாங்க. நேஷனல் மீடியா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் நடந்தா அது வெளியே வரும். ஆனா தமிழ்நாடு தொலைக்காட்சியில எந்த ஒரு சேனல்லையும் அது டெலிகாஸ்டே பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ராஜா அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு கியூரியாசிட்டியில அதை தேடி பார்த்தேங்க. அதை பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ரீகால்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் 2, 2023 சென்னையில ஒரு நிகழ்ச்சியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனை பத்தி அவருடைய கருத்து ஒண்ணு சொன்னாருங்க. என்ன சொன்னார்னா, சில விஷயங்களை எதிர்க்க முடியாது, கொரோனா, மலேரியா, டெங்கு போல ஒழிக்க தான் முடியும், அது போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசினார். முதல்ல சனாதனம்னா என்னங்க? சனாதனம்ங்கிறது நிலையானது, மாறாதது. இப்போ வாட்டர், குடிநீர் எடுத்துக்கங்க. அது H2O, 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் ஹைலி டேஞ்சரபிள், ஆக்சிஜனும் டேஞ்சரபிள். ஆனா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து நீரா மாறுது. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஆக்சிஜன் மூலக்கூறு. CO2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கார்பன், 2 ஆக்சிஜன் மூலக்கூறு சேர்ந்து CO2. இதெல்லாம் நிலையானது, மாறாதது. தர்மம்ங்கிறது நிலையானது, மாறாதது. நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு தர்மம் சொல்லுது. இதை இன்னும் விரிவா எக்ஸாம்பிள பார்க்கலாங்க. இப்போ ஒருத்தரை கொலை பண்றாரு. சட்டம் என்ன சொல்லுது? கொலை செய்தால் மரண தண்டனை அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா ஒரு நீதிபதி மரண தண்டனை கொடுக்கிறாரு, வேறொரு நீதிபதி ஆயுள் தண்டனை கொடுக்கிறாரு, இன்னொரு நீதிபதி மன்னித்து விடுதலை செய்கிறார். ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தற்காத்து கொள்ள செல்ஃப் டிஃபென்ஸா ஒருத்தரை கொலை செய்தால் அது மன்னித்து விடுதலை செய்யக்கூடிய குற்றம் அப்படின்னு நினைச்சு விடுதலை செய்வாங்க. அதுவே ஒருத்தர் சுயநினைவு இல்லாமல் எமோஷனலாக தற்செயலாக ஒருவரை கொலை செய்தால் அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது குறைந்த தண்டனை வழங்கப்படுகிறது. ஒருத்தர் ப்ரீ பிளான் பண்ணி ஒருத்தரை கொலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. சட்டம் கொலை செய்தால் மரண தண்டனை அப்படின்னு சொல்லுது. ஆனா யார் இங்க நிறைவேற்ற போறாங்களோ அவங்க கையில தான் அந்த சட்டம் எப்படி நிறைவேற்றப்படுகிறதுங்கிறது இருக்கு.
பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் மரண தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் அதை ஆயுள் தண்டனையா மாத்துது. ஹைகோர்ட் ஆயுள் தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் அதை மரண தண்டனையா மாத்துது. சோ தண்டனை நிச்சயம், தவறு செய்தால் தண்டனைங்கிறது நிரந்தரமானது, மாறாதது. ஆனா அந்த தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறதுங்கிறது யார் நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இதுதான் நான் சனாதனத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது. சனாதனம் என்பது நிலையானது, மாறாதது. ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போது எந்த காலநிலையில் எந்த சூழ்நிலையில் அது நிறைவேற்றப்படுகிறது, யார் மூலம் நிறைவேற்றப்படுகிறத பொறுத்து அந்த தண்டனை மாறுபடும். இதுதான் நான் புரிஞ்சுக்கின சனாதனம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரியாம புரிஞ்சிக்காம அவர் பேசிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தெரியாம புரிஞ்சிக்காம எல்லாம் எதையும் பேசலங்க. அவர் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசினாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவர் தெளிவா சொல்றாரு, சனாதனம் என்பது நிலையானது, மாறாதது. ஆனால் எங்களுடைய திராவிட கொள்கை பிரகாரம் எதுவும் நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது, எதுவும் மாறாதது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் சமம் என்கிறதுதான் எங்களுடைய திராவிட கொள்கை. நான் என்னுடைய ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறார். 2023 அப்புறம் பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. 6 மாநிலங்கள்ல 8 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டா 8 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. என்னென்ன மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் 6 மாநிலங்கள்ல 8 வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எப்பவுமே பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்குகள் பதிவு செய்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்றாரு, ஜாமீனும் கிடைக்குது. மார்ச் 4, 2024 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் அணுகிறார். எதுக்காக அப்படின்னா இடைக்கால பாதுகாப்புக்காக. இதுல ஹைலைட் என்னன்னா, உதயநிதி சார்பா வாதிட்ட அந்த வக்கீல் வச்ச வாதம், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் என்ன வாதம் வச்சார் அப்படின்னா, ஒரு பேச்சுக்காக 6 மாநிலங்களில் 8 விசாரணை என்பது துன்புறுத்தக்கூடியது, ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். திருப்பி நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பேச்சுக்காக 6 மாநிலங்களில் 8 விசாரணை என்பது துன்புறுத்தக்கூடியது, ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வாதம் வச்சார். அவங்க மேல மத்தவங்க கேஸ் போட்டாலே அது ஹராஸ்மெண்ட் தான். ஆனா இவங்க மத்தவங்க மேல கேஸ் போட்டா அது ஹராஸ்மெண்ட் இல்லையா? தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, இவங்க எவ்வளவு பேரு மேல எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் ரிமாண்ட் கூட பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்ணாவே ஹராஸ்மெண்ட்னா இவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணா அது ஹராஸ்மெண்ட் தானுங்க. இதை அவங்க மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். நீதிபதி அவர்கள் ஒரு வார்த்தை இங்க சொன்னாரு, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். யூ ஆர் நாட் எ லேமேன், யூ ஷுட் நோ த கான்சிக்வன்சஸ். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு அமைச்சர். உங்களுக்கு இதனுடைய விளைவு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிச்சார். அதுக்கப்புறம் இடைக்கால பாதுகாப்பாக இந்த கேஸ் விஷயமா இவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இவர் எந்த ஒரு விசாரணைக்கும் நேரில் ஆஜராக தேவையில்லை அப்படிங்கிற 2 பாதுகாப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கிச்சு. மார்ச் 6, 2025 செகண்ட் ஹியரிங்ல உச்ச நீதிமன்றத்தை கேட்காம எந்த ஒரு புதிய எஃப்ஐஆரும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடைக்கால பாதுகாப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கிச்சு. செப்டம்பர் 2, 2025 ஹியரிங்ல உதயநிதி ஸ்டாலின் சார்பா ஒரு ரெக்வஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. என்னன்னா, 6 மாநிலங்கள்ல 8 வழக்கு, 8 எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே எஃப்ஐஆரை மாத்தி ஏதாவது ஒரு மாநிலத்துல ஒரு நீதிமன்றத்துல விசாரணைக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. ஆனா நீதிபதிகள் அதுக்கு ஒத்துக்கல. இதை பத்தி முடிவை நம்ம 2026 எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேஸை தள்ளி வச்சுட்டாங்க. சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேசின அந்த கேஸ் எஃப்ஐஆர் சுப்ரீம் கோர்ட்டால் கேன்சல் பண்ணப்படலை, ரத்து பண்ணல. அது இன்னும் லைவா தான் இருக்கு. 2026 அடுத்த ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்க போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேஸ் மூவ் ஆகும். 2026 ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட் 8 எஃப்ஐஆரையும் ஒருங்கிணைச்சு ஒரே எஃப்ஐஆர் ஆக்கி எந்த மாநிலத்துல எந்த நீதிமன்றத்துல இதை விசாரிக்கணும்னு சொல்றாங்களோ அந்த நீதிமன்றத்தை தான் இந்த விசாரணை நடக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களே விசாரிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களே விசாரித்து தீர்ப்பு கொடுப்பாங்க. அவர்கள் குறிப்பா கர்நாடகாலேயோ இல்ல குஜராத்லயோ நடத்தலாம்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கர்நாடகம் தான் உதயநிதி சார்பில் கேட்பாங்க. இப்போ கர்நாடக நீதிமன்றத்தில் நடந்துச்சுன்னா உதயநிதி சார்பா எப்படி
வாதம் வைக்க போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேஸோடைய தன்மை மாறும். உதயநிதி ஸ்டாலின் இப்ப ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி அதே ஸ்டாண்ட்ல இருக்க போறாரா இல்ல ஸ்டாண்ட மாத்த போறாருங்கிறத பொறுத்து இந்த கேஸோட தன்மை மாறும். ஆனா இந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்படல. இதுவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாதங்கள் எந்த நீதிமன்றத்திலும் வைக்கப்படல. சுப்ரீம் கோர்ட்டுடைய பதிலுக்காக எல்லா நீதிமன்றங்களும் காத்து கொண்டிருக்கிறது. அதை வச்சுதான் இந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுன்றது நமக்கு தெரியும். 2011 நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி அவர்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த கேஸோட ஹியரிங் ஜனவரி 2026 எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2026 நமது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கேஸ் ஹியரிங் வருது. மார்ச் மாதம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கேஸ் ஹியரிங்க்கு வரும். இது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியுடைய கேஸ் இருக்கு, பொன்முடி அவர்களுடைய கேஸ் இருக்கு, KN நேரு அவர்களுடைய கேஸ் இருக்கு, புதுசா பெரியசாமி அவர்களுடைய கேஸ் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் எல்லார் மேலையும் கேஸ் வரிசை கட்டி நிக்குது. ஏப்ரல் எண்ட் நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. தேர்தல் கமிஷன் எப்படியும் பிப்ரவரி எண்டில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜனவரியிலிருந்து எலெக்ஷனுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் 1 by 1 ஹியரிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. திமுகவுடைய சட்ட நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. நான் சொல்றது ஸ்டாலின் அவர்கள் கேஸையும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கேஸை மட்டும்தான் சொல்றேன். நான் செந்தில் பாலாஜி கேஸோ பொன்முடி அவர்கள் கேஸோ KN நேரு கேஸோ பெரியசாமி அவர்கள் கேஸை பத்தி நான் பேசல. ஸ்டாலின் அவர்கள் கேஸும் உதயநிதி ஸ்டாலினுடைய கேஸும் கண்டிப்பா அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.